அண்டாலுமே கொண்டே விட்டானப்பா. என்னப்பா சரக்கு அடிச்சு? நானும் உணர்ச்சி வச்சுட்டு பாசத்தில் முத்தம் கொடுத்து நீ விஷத்தோட வந்திருக்கியப்பா. ஆ இங்கே வா, இங்கே வா பெரியப்பா. அடம் கோத்தா உன்னையால செமக்க முடியலையே. எப்பாய் நான் உனக்கு என்ன வேணும்? உனக்கு அண்ணன் போப்பா நோத்தா ஓ மையன். ஆமா சித்தி ஒன்று இருக்கு, ஒரு வாவோடு ஓடுறியா? அது ஏய் ஏய் இறக்கி விடு. டேய் கொலக்காச்சு ஆயிராம அந்த மாலையோட கழுத்து. அன்புதான் நான் வாங்கவில்லை என்று சொன்னார். இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு கூட அவர் மூத்தவர். நமக்காக நம்ம வீட்டிலே ஐப்பா வச்சுக்கப்பா வச்சுக்க. உன்னை தெரியாம கூப்பிட்டேன். உன் செருப்பு இருக்கா? அதை எடுத்து என்னை 3 அடி அடிவேன். எனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இந்தா அத்துட்டேன். எங்க கட்டி அறிவானே அதான்டா தமிழே. மைஜெட்டு என் தம்பி ஒரு ஊரில் மைஜர் போடுற தம்பி. ஹலோ ப்ரோ கரண்ட்டு போயிட்டு இருக்கு, அடித்தா தேவையில்லைண்ணா. கரண்டான்னு பிடிக்கிறேன். அப்புறம் 108 வந்துருச்சு. நம்ம ஆள்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லாத. அண்ணே அங்கே போகாதீனே ஆயிருந்து கிடக்குன்னு சொல்லாத. அதில் தான் காலை வைப்பேன். வச்சுட்டு ஆயா ஒரு இடத்துல மூத்தரம் பேஞ்சு வீசி கிடக்க. ஹலோ ப்ரோ மூத்தரம் பேஞ்சு ஒமட்டுது ப்ரோ. ஏங்கண்ணே அங்கண்ணே போய் நின்றுக்கிட்டு மறுபடியும் ஆமாம் ப்ரோ. இதான தமிழே. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை சொல்கிறவன் நாட்டில் கெட்டு போக மாட்டேன். நிறைய பேர் தண்ணி அடிக்கிறீல்ல, தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் போகிற இல்லை தட்டிக்கிட்டே இருக்க அரைஞ்சுருவேன் முண்டை. ரேத்தாளி ட்ரம்ஸ் சிவமணி எனி டைம் வாசிக்கிட்டே இருப்பா. தம்பி பாட்டு பாடும்போது வாசிங்க தம்பி. இங்கே நான் சொல்கிற வார்த்தை புரிஞ்சாத்தே எல்லாரும் சிரிப்பாங்க, கோச்சுக்கிறாதிய. அப்புறம் எனக்கு இன்னொரு குணம் இருக்குது, காலி பண்ணி விட்டுருவேன். அப்புறம் பாப்பா டான்ஸ் நம்பர் நான் கேட்டோம் வாங்கிட்டு. மணி நம்பர்லாம் பார்த்து இரு கதை சொல்கிறேன். குடிச்சிட்டு பைக்கு ஓட்டுற எங்கள் அண்ணன் தம்பிகள் இனிமேது அந்த வார்த்தையை மாற்ற வேண்டும். குடிச்சிட்டு போதையில் ஓடுற, பைக்கில் கீழே விழுந்துடுற, சொல்கிற ஒரே காரணம் எப்படா விழுந்த? நாய் குறுக்க வந்துடுச்சு. இரு மேட்ருக்கு வர்றேன். அந்த நாய் பேச தெரிஞ்சுன்னா இவன் சொல்லுவானாக்க, நாய் எங்கேருந்து செருப்படுத்திட்டு வந்துடுறேன்.